ஹாய் வியூவர்ஸ், சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி புதுவிதமான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, அதனால் ரொம்ப எல்லாருக்கும் நன்றி. வியூவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. புதுசாக இந்த வீடியோவை யார் பார்த்தனாலும் எனக்கு ஒரு லைக் போட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. இந்த அருமையான ஆரோக்கியமான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம இப்போது பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் ஒரு டம்ளர் ராகி, ஒரு டம்ளர் வெல்லம், அதுக்கப்புறம் டெசர்ட் கோகோனட்டு, அப்புறம் ரைஸ் ஃப்ளோர், அப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபி செய்ய நம்மளுக்கு முக்கியமாக தேவைப்படுறது ராகி மாவு. அதுக்கு நம்ம முழு ராகியை எடுத்து பவுடராக அரைக்க போகிறோம். நீங்கள் எப்போவுமே கடையில் ராகி மாவு வாங்காதீங்க. இந்தமாரி முழு ராகி வாங்கி வச்சுட்டு எப்போ உங்களுக்கு ராகி மாவு தேவையோ அப்பப்போ இதேமாரி போட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் நம்மளுக்கு. அதனால் இனி யாரும் கடையில் ராகி மாவு வாங்க வேண்டாம், இந்தமாரி அரைச்சி பவுடராக எடுத்துக்கோங்க. இப்போது அதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா பவுடராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக நம்ம சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இல்லை இந்தமாரி மாவு நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போவுமே கம்மியாக தண்ணியை ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அந்த பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். அதிகமாக ஆட் பண்ணோம்னா மாவு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு நம்மளுக்கு கிடைக்காது. அதனால தான் எப்போவுமே ஹாட் வாட்டர் ஊற்றி கொஞ்சமாக நம்ம இதுமாரி நல்லா பிசைஞ்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு உருண்டை பதத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறம் ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்தமாரி கையால் எங்கேயுமே மாவை நல்லா பிசைஞ்சு விடுங்க. நல்லா எல்லா மாவும் ஒன்றோட ஒன்று சேர்ற மாதிரி நல்லா அமுத்தி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை நல்லா உருட்டி ஒரு உருண்டையாக நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். உருண்டையாக ரெடி பண்ணதுக்கப்புறம் இதை அந்த பவுல்லையே வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வைக்கிறதுக்கு ஒரு பூரணம் ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சமாக வெல்லம் ஒரு வானலியில் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை ஒரு தண்ணி ஸ்டேஜுக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம். பாகுபதம் தேவையில்லை. அதனால் இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு நல்லா சேர்த்தா நல்லா சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக லைட்டாக பிஞ்ச் ஆஃப் அமௌண்ட் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடிச்சு வச்சுருந்த ஏலக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து டெசர்ட் கோகோனட் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்கலாம். அதை நல்லா சேர்த்து நல்லா கிண்டி கலந்து விடுங்க, இல்லைன்னா கட்டி ஆகிடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்புறம் இது கூட நம்ம கொஞ்சமாக ரைஸ் ஃப்ளோர் சேர்க்குறோம். நல்லா டேஸ்ட்டுக்காண்டி நம்ம ரைஸ் ஃப்ளோர் வந்து அரிசி மாவு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கிறோம். இது நல்லா சுவையாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் அரிசி மாவு கொஞ்சமாக சேர்த்து ஒரு பூரணம் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிடலாம். இந்த ஸ்டேஜுக்கு இருந்தால் போதும், நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ் வந்துச்சு. அதனால் இன்னொரு பவுலுக்கு நம்ம மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இந்த பூரணம் ஆறுனதுக்கப்புறம் நல்லா ஒரு மிட்டாய் ஸ்டேஜுக்கு கெட்டியாக மாறிடும் நம்மளுக்கு. அதனால் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இடிக்கிற கல் பெரிய சைஸில் இருந்ததுன்னா அதில் போட்டு பொடி செஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு பொடி மாதிரி தான் தேவைப்படும். அதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்ச ராகி மாவை சின்ன பாலாக வந்து உருட்டி போட்டுக்கலாம். எல்லா ராகி மாவையும் வந்து இந்தமாரி சின்ன ரவுண்ட் பாலாக வந்து நம்ம உருட்டி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு செய்யறதுக்கு. அதனால் நீங்கள் எல்லா மாவையும் வந்து சின்ன பாலாக ஃபஸ்ட்டு மேக் பண்ணிக்கோங்க. இந்தமாரி ஒரே சைஸுக்கு எல்லா மாவையும் வந்து சின்ன பாலாக உருட்டிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இருந்தால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நெய் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நல்லா மணமாக சூப்பராக இருக்கும். இந்தமாரி நம்ம ஃபஸ்ட்டு செஞ்சுக்கணும். நீங்கள் பட்டர் பேப்பர் வச்சு செஞ்சுக்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம், உங்கள் கையில் இந்தமாரி செஞ்சுக்கிறதுனாலும் செஞ்சுக்கலாம். இல்லை ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி அதில் இந்தமாரி சின்ன ரவுண்டாக ஓரளவு லைட்டாக திக்காக இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப மெலிசாக தட்டக்கூடாது, ஓரளவு கொஞ்சம் திக்காகவே இருக்கட்டும். இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இந்தமாரி செஞ்சு உள்ளுக்குள்ளே நம்ம செஞ்ச பூரணத்தை பொடி பண்ணி வச்சுருக்க பூரணத்தை இதுக்குள்ளே போட்டு இந்தமாரி மூடிட்டு நல்லா அமுத்தி நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அமுத்தி உருட்டுங்க. ஒன்றும் ஆகாது, பயப்பட தேவையில்லை. வெளியில் வந்துச்சுன்னா திரும்ப அமுத்தி விட்டு திரும்பவும் நல்லா அழகாக அமுத்தி பிடிச்சி உருட்டுங்க. சூப்பராக வழவழன்னு பால் மாரி வந்துடும் நம்மளுக்கு. இல்லைன்னா நீங்கள் இதேமாரியே செஞ்சு அதுக்குள்ளே பூரணத்தை வச்சு மூடிக்கோங்க. மூடி அதுக்கப்புறம் எடுத்து நல்லா அமுத்தி பிடிச்சி உருட்டுங்க. ஒன்றுமே ஆகாது. நல்லா சூப்பராக அழகாக நம்மளுக்கு ரவுண்டு பால் மாரி உருட்டி வந்துடும். தேங்காய் நெய் இல்லாதவங்க குக்கிங் ஆயிலே யூஸ் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு மோல்டு இருந்தால் கூட நீங்கள் மோல்டுக்கு மோல்டு வச்சு இந்தமாரி செஞ்சுக்கோங்க.
அவ்வளோதான். நம்ம வந்து எல்லாத்தையும் பூரணம் வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் சுட வச்சு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் ஒரு பாலாக சட்டியில் ஒட்டின மாதிரியே போடுங்க, உள்ளுக்குள்ளே போயிடும். இதே மாதிரியே எல்லா பாலையும் ஒன்று ஒன்றா எல்லா சைடும் வர மாதிரி போட்டுக்கோங்க. பொறுமையாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த அரிக்கிற சாரணி இருந்தால் அதுக்குள்ளே வச்சு போடுங்க. இதை எல்லாத்தையும் நம்ம எண்ணெய்க்குள்ளே பொறுமையாக ஆட் பண்ணிக்கணும், இல்லைனா கையில் தெரிக்கும். பாலாக இருக்கிறதுனால எண்ணெய் வந்து எம்பி மேலே வந்து நம்ம கைக்குள்ளே பட்டுடும். அதனால் வந்து பொறுமையாக சேர்த்துக்கோங்க. வடை திருப்புற கம்பியை வச்சு லைட்டாக சுற்றி விடுங்க, எல்லா பக்கமும் ரொட்டேட் ஆகி நல்லா வேகும். கம்பியை வச்சு குத்தி விட்டுறாதீங்க, பூரணம்லாம் வெளில வந்துடும். அதனால் பொறுமையாக திருப்பி விடுங்க. ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இப்போது அரிக்கிறத வச்சு நல்லா எல்லா பாலையும் அரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஆரோக்கியமான ஹெல்த்தியான பால் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும். பாய்.